السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. 2026 ரமதான் மாதத்தின் இரண்டாவது நாள் வித்ரியா ஷரீஃபினுடைய விளக்கத்திலிருந்து இன்றைய தினம் ஒரு சிறு விளக்கத்தை மட்டும் பார்ப்போம். இமாம் சதகத்துல்லா அப்பா ரலியல்லாஹு அவர்கள் பாடுகிறார்கள், நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு இந்த உம்மத்துமார்கள் பெற்றுக்கொண்ட சிறப்புகளில் ஒரு சிலதை பாடுகிறார்கள். எப்படி சொல்கிறார்கள் சொன்னால், பிஹி கம்பஜதினா மின் ஃபதாயில ஜம்மத்தின் வகத் ஜால அன்னா குல்லு ஹம்மின் வ கும்மத்தின் வனில்னா பிஹி தீனன் அஹம்ம முஹிம்மத்தின் பிஇஸ்ஸதிஹி சுதுனா அலா குல்லி உம்மத்தின் وملتنا فيها النبيون ترغبوا صلاة وتسليم وأزكى تحيتي على من له فوق المناصب منصب பிஹி கம் வஜத்னா மின் ஃபதாயில ஜம்மத்தின். பிஹி நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டுதான் கம் வஜத்னா மின் ஃபதாயில ஜம்மத்தின் எத்தனையோ நல்ல விடயங்களை சிறப்புகளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். வகது ஜால அன்னா குல்லு ஹம்மின் வ கும்மத்தின் அவர்களின் காரணத்தினால்தான் எங்களுக்கு எவ்வளவோ கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி போய்விட்டது. வனில்லா பிஹி தீனன் அஹம்ம முஹிம்மத்தின் மிக சிறப்புக்குரிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த தீனை, இந்த மார்க்கத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். யாரை கொண்டு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு. பிஇஸ்ஸதிஹி சுதுனா அலா குல்லி உம்மத்தின் அவர்களுடைய கண்ணியத்தை கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டுதான் மற்ற எல்லா சமூகத்தை விட, மற்ற நபிமார்களுடைய சமுதாயத்தினை விட நாங்கள் உயர்த்தியானவர்களாக இருக்கிறோம் என்கிறார்கள். வமில்லத்துனா பீஹன் நபியூன தருகபு எங்களுடைய மார்க்கம் எப்படிப்பட்டது சொன்னால், அந்த மார்க்கத்தினுடைய விஷயத்தை, அந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும், அந்த உம்மத்தில் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நபிமார்கள் கூட ஆசை வைத்தார்கள் என்று சொல்லி இமாம் சதகத்துல்லா நாயம் அவர்கள் பாடுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அபு நயீம் என்று சொல்லக்கூடியவர்கள், ஒரு பெரியார் அவர்கள் கூட சொல்கிறார்கள், மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹு தஆலா நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்களுடைய சிறப்புகளை பற்றி, அவருடைய தனிப்பட்ட சிறப்புகளை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, அந்த சமூகத்துக்கு என்னை நீ நபியாக ஆக்கிவிடுன்னு மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப அல்லாஹு தஆலா சொன்னா, அவர்களுக்கு இன்னொரு நபி இருக்கிறார்கள், நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்ன பொழுது மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அப்படியானால் அந்த உம்மத்துமார்களில் ஒருவராகவாவது என்னை ஆக்கிவிடேன் என்று சொல்லி அவர்கள் கேட்டார்களாம். அப்ப அல்லாஹு தஆலா சொன்னா, பிற்காலத்தில் ஒரு காலத்தில் அவர்களோடு நீங்கள் சேர்ந்து கொள்வீர்கள் என்று சொல்லி சொன்னதாக அபு நயீம் என்று சொல்லக்கூடிய பெரியார் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த சமூகம் என்பது நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்கள், நாங்கள் மற்ற எல்லா சமுதாயத்தினை விட சிறப்புக்குரியவர்கள். ஏற்கனவே நாங்கள் பல யூடியூப்களில், டிக்டாக்களோட எங்களுடைய பயான்களை என்னுடைய சிறப்புகளை நிறைய சொல்லிவிட்டோம். எங்களுடைய உம்மத்துமார்கள் நாங்கள் எவ்வளவு சிறப்பு மிக்கவர்கள் என்பதை நாங்கள் சொல்லிவிட்டோம். இருந்தாலும் ஒரு சிலதை மட்டும் உங்களுக்கு சொல்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரஜத் லின்னாஸ், மனித சமுதாயத்திலே வெளியான சமுதாயங்களில் மிகச்சிறந்தவர்கள் நீங்கள் தான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துமாருடைய சிறப்பை பற்றி சொல்கிறார். இன்னும் சொல்ல போனால் மற்ற சமுதாயத்துக்கு கொடுக்கப்படாத சிறப்புகள் எல்லாம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ரமலானுடைய மாதம் வந்திருக்கிறது. எல்லா முந்தைய நபிமார்களுடைய வேதங்களில் இருந்த எல்லா சட்டங்களை மாற்றி அமைத்த குர்ஆன் இறக்கப்பட்ட இந்த மாதம் ரமலானுடைய மாதம். அடுத்து சொல்வதானால், இஸ்லாத்திலே நடைபெற்ற ஒரு முக்கியமான ஒரு யுத்தம், அந்த யுத்தத்திலே கலந்து கொண்டவருடைய சஹாபாக்களுடைய மிகச்சிறப்பு அந்தஸ்துகள் எல்லாம் இந்த ரமதான் மாதத்தில் தான் நடைபெற்றது. அவர்களும் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை சார்ந்தவர்கள், அவருடைய உம்மத்தினரில் உள்ளவர்கள். அதே போன்று பனூ இஸ்ராயீல் காலத்து மக்கள், அவர்களுடைய காலத்தில் நபிமார்கள் எல்லாம் பல வருஷங்கள், 84 வருஷங்களும் 3 மாதங்களும் தொடர்ந்து வணங்கிய அந்த வணக்கத்தினுடைய கூலியை ஒரே நாளில் நமக்கு கிடைக்கப்பெறுகிற ஒரு மாதமும் இந்த மாதம் தான். அது எப்பொழுது? லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவு, அந்த கதிர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறானே, அது என்ன காரணம் சொன்னால், மற்ற சமுதாயத்தை, அதாவது பனூ இஸ்ராயீல் காலத்துல 1000 மாதங்கள் செஞ்ச ஒரு ஆபிதுடைய, ஒரு வணக்கசாருடைய கூலியை அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தில் ஒரே ஒரு நாள் செய்தால் அந்த 1000 மாதங்களுடைய கூலியை தருவதாக அல்லாஹ் தஆலா வாக்கெடுத்திருக்கிறார்.
அது மட்டுமல்லாமல் அந்த இரவிலே வந்து மலக்குமார்கள் இறங்கி வருகிறார்கள். அந்த கதருடைய இரவிலே மலக்குமார்கள் இறங்கி வந்து சலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது எப்ப வரைக்கும்? ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் நமக்கு சலாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த அல்லாஹ்வுடைய சலாமை கொண்டு வந்து தரக்கூடிய இந்த பாக்கியமும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றவர்களும் நாங்கள் தான் என்பதை நாம் சிந்தித்து விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இன்றைய தினம் ரமதானுடைய 2வது நாளுக்குரிய அந்த ஹர்ஃபு, அதாவது பாவுடைய ஹர்ஃபு அலா மல்லஹு பௌக்கல் மனாசிபி மன்சிபு என்று வந்திருக்கிறது. அதனுடைய அந்த பாவுடைய ஹர்ஃபிலிருந்து ஒரு சில விஷயங்கள் நாங்கள் உங்களுக்கு சொன்னோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் 3வது தினத்துக்கான, அதாவது 3வது நோன்புக்கான அந்த வித்ரியாவுடைய ஹர்ஃபானிய தா உடைய இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு சில விளக்கங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அத்தனை பேரையும் பொருந்திக் கொள்வானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்து இந்த ரமதானுடைய மாதத்தில் பரிபூர்ணமான முறையில் நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. நாங்கள் என்னென்ன நல்ல விடயங்களை கேட்கிறோமோ அதை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.